Hi friends, in shortல இந்த கப்பல் எடிட் எப்படி பண்றதுன்னு பொறுமையா உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பிளாங்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்கு. இந்த கேன்வாஸ் ஆப்ஷன்ல 9:16 ரேஷியோ வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. கீழே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த கட் அவுட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக கட்டாயம் வந்துடும். அப்படியே டிக் மார்க் கொடுத்துட்டு பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி கரெக்டாக உங்கள் 2 ஃபிங்கரில் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு பிஐபி ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஓரளவு கலர்ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. உங்களோட சாய்ஸ் தான். கரெக்டாக வரலன்னா மறுபடியும் மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரேமை வந்து நீங்கள் மேலே மூவ் பண்ணிட்டு மறுபடியும் கூட கீழே இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹோம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜுக்கு போயிடும். இப்போ வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிக்சர் வந்து பேக்ரவுண்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஜூம் பண்ணணும். அவங்க 2 ஃபிங்கரை வச்சு ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போது 30 செகண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ட்ராக் பண்ணி வச்சுருங்க. அப்புறமே லிரிக்ஸ் எக்ஸஸாக வேணும்னா கூட நீங்கள் மறுபடியும் எக்ஸஸ் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு மியூசிக் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கேலரிக்குள்ளே போகும். உங்கள் வீடியோ சாங்ஸில் எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதிலிருந்து சாங் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். சாங் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் எனக்கு எங்கெல்லாம் கட் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாத லிரிக்ஸ் வந்து டிலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போ டிக் மார்க் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். நீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் வந்து கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி செலக்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு நல்லாவே டார்க்னஸாக பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலே எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வைப்ரேட் எஃபெக்ட் இருக்கும். இந்த வைப்ரேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்ட்ரோப் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு வேல்யூஸ் கொஞ்சம் 80% 90% கிட்ட வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிங்களா அந்த ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே மூவ் பண்ணிங்கன்னா அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும். இந்த அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் லூப் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல இதை வந்து டச் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா தான் நீங்கள் இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுக்கணும். இப்போ ஸ்க்ரீனில் இந்த ஃப்ரேமை வந்து உங்கள் ஃபிங்கரில் ட்ராக் பண்ணி கீழே இந்த இடத்துல ஓரளவுக்கு இங்கே கொண்டு வந்து வச்சுருங்க. ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மறுபடியும் பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து இதுவும் சேம் தான் லூப் கொடுத்து அந்த ஹார்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்ததுக்கு அப்புறமா இதையும் வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்காங்க. மேலே கொண்டு வந்து வச்சுருங்க ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த குட்டியாக பாட்ஸ் மாதிரி இருக்குல்ல இதை டச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபில் ஆயிரும். கொஞ்சமாக சைடில் கேப் இருக்கும். அது உங்கள் 2 ஃபிங்கரில் வச்சு கொஞ்சமாக ஜூம் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு லைட்டன் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ டெம்ப்ளேட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால் இதை டச் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துட்டே வந்து எக்ஸஸாக இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட்டன் இல்லைன்னா ஸ்க்ரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டையுமே டூப்ளிகேட் கொடுத்துட்டே வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு மறக்காமல் அந்த ஹார்ட்டையும் கீழே இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேமையும் ஒன்ஸ் வந்து உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணதுக்கு அப்புறமா டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் ஐடி கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எடிட் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் வேணும்னாலும் மறக்காமல் வந்து யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த மாதிரி எடிட் உங்களுக்கு வேணுமோ அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து தெரியும்.
நீங்கள் லிரிக்ஸ் குரோம்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட சாங் கேட்டு டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கலரு, ஃபாண்ட், அனிமேஷன் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே உங்களோட ஸ்கில் தான், நீங்களே சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் இருக்கிற அனிமேஷன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு இதில் லூப் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு இந்த லிரிக்ஸை வந்து அந்த ஸ்டார்க்குள்ளே கரெக்டாக பிளேஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா சாங் ப்ளே பண்ணி பார்த்துட்டு லிரிக்ஸ் சேஞ்ச் ஆகிற இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி பக்கத்துல எடிட் ஆப்ஷன் இருக்குது, எடிட் கொடுத்து சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 or 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். நீங்களுமே இந்த எடிட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.